வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசிக்காரங்களுக்கு. மகர ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அதுபோக அவிட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு ஆயிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். இது அதோட கன்டினியூட்டி தான். பார்ட் 2. பார்ட் 2ல் இந்த சனியோட பார்வை பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ சனி பகவானுக்கு நின்ற பலன்கள், ராசிக்கு 3ல் நிற்கிறாரு அந்த பலன்கள். பட் சனிக்கு பார்வைகள் வேறு இருக்கும். சனி 3ஆம் பார்வையா, 7ஆம் பார்வையா, அது போக 10ஆம் பார்வை அப்படின்னு இந்த மாதிரி பார்வை பலன்களில் இந்த மகர ராசியோட ஸ்தானங்களெல்லாம் பார்ப்பார். அப்போ இந்த ஸ்தானங்களெல்லாம் பார்க்கும்போது சில பல நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்குமா அப்படின்றத மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ சனி மகர ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. புத்திரம் பூரிய ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னாலே நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் அப்படின்ற ஒரு இது பார்த்தோம்னா, நமக்கு உங்களோட பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள். பூர்வீகம்னா ஒன்று சொத்து பத்து இருக்கிறவங்க, இல்லை சொத்து பத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வீடு வாகனம் சொத்து சேர்க்கை, ஏதாவது ஒரு சின்ன தங்கமாக இருக்கட்டும், ஆடை ஆபரணமாக இருக்கட்டும், சில வீட்டுக்கு பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்போ ஜாதகர்களுக்கு இப்போ நீங்கள் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு இன்கம் பேஸஸையும் உங்களுக்கு பொருட்கள் வாங்கி சேர்க்கறதுக்குரிய விஷயங்களை இவர் ஏற்படுத்துவார். அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு மனதளவில் புது விதமான ஒரு சில கற்பனைகள் சிந்தனைகள் அதிகரிக்கும். ஏதாவது பண்ணலாம், ஏதாவது அச்சீவ் பண்ணலாம், ஃப்யூச்சரில் ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை மோஸ்ட்லி ஏற்படுத்துவார். அது போக உங்களோட எண்ணம் செயல் சிந்தனை இதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்கள். இதுக்கப்புறம் ஏன்னா சனி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் உள்ள சனி பகவான் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அது ஒன்று. அதுபோக உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை பழைய ஏற்கனவே நீங்கள் வேலை செஞ்ச அவங்களோட பழக்கங்களாக இருக்கட்டும், இவங்க கூடலாம் சந்திக்கிறதுக்குரிய விஷயங்களை மோஸ்ட்லி ஏற்படுத்துவார். அதன் மூலிமா ஒரு சில பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு திரும்புவதற்குரிய விஷயங்களை இவர் ஏற்படுத்துவார். ஒன்று. அதுபோக உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் இப்போ ஆல்ரெடி நான் இப்போ இங்கே தான் இருக்கிறேன் ஒரு இடத்துல, இதுக்கப்புறம் வேறு நாட்டில், வேறு ஸ்டேட்டில், வேறு ஊரில் போய் வேலை செஞ்சுறதுக்குரிய அம்சத்தை ஏற்படுத்துவார். அந்த மாதிரி எண்ணங்கள் இருப்பவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதுபோக உங்களோட பிள்ளைகள், மகர ராசிக்கு உங்களோட பிள்ளைகள் சாணத்துலேருந்து ஒரு சில நல்ல ஒரு முடிவுகளை உங்களுக்கு கொண்டு வருவார். நல்லதுன்னா பிள்ளைங்களை நல்லா படிக்கிறது, பிள்ளைங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது, பிள்ளைங்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, பிள்ளைங்க உங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் கரெக்டாக வழி நடத்துகிறீங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு இருக்கும். அதுபோக பிள்ளை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு சனி 5ஆம் ஸ்தானத்தை மகர ராசியோட அதிபதியே இந்த புத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால பிள்ளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குரிய வேலைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கும் சில அமைப்புகளை இவர் ஏற்படுத்துவார். அதுபோல் சனி 7ஆம் இடமான சனியோட பார்வையில் 7ஆம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அப்போ பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னாலே நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு சில பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நீண்ட நாளாக தடை தடங்களாக இருந்துக்கலாம். அது செய்யலாமா வேண்டாமா இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்துக்கலாம். அந்த விஷயங்கள் உங்களுக்கு மறுபடியும் திரும்ப ஏற்படுத்துவார். அந்த இது அதுபோக நீங்கள் செய்யும் தொழிலாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு சில பல ப்ராஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்காம இருந்துச்சு, நான் வேலை செய்கிறதுல எனக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்துச்சு, நான் நினச்ச மாதிரி எனக்கு ஹையர் போஸ்டிங் அமையலை அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்போ திறமை இது வரைக்கும் நம்மளை கண்டுகொள்ளாமல் விட்டு அந்த கம்பெனியாக இருக்கட்டும், நம்ம தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் உங்களுக்கு உயர்வு பதவி உயர்வுக்குரிய விஷயங்களை இவங்க ஏற்படுத்துவாங்க. அதுபோல் உங்களுக்கு ஹையர் ஸ்டடிலாம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்குலாம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். மனதில் இது வரைக்கும் ஒரு சில சஞ்சலங்கள் இருந்துக்கலாம். என்ன பண்ணுறோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்துக்கலாம். அதில் இதுக்கப்புறம் ஒரு தெளிவுரை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதுபோல் உங்கள் வீட்டாளுங்கட்டெலாம் நீங்கள் நல்ல விதமாக அன்பாக அனுசரித்து போகிறதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். மோஸ்ட்லி உங்களோட பேச்சுகளை நீங்கள் கவனமாக கையாளுறது நல்லது. அடுத்தவங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுபோக உங்களுக்கு இன்கம் பேசஸ் ஃப்ளோவில் இருக்கும். அதுபோக கடன் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார தடைத்தடங்கள்லாம் நீங்கள் ஸ்டெபிள் பண்ணுவீங்க. அதுபோக இப்போ இந்த சனியோட பார்வை அடுத்த 2.5 வருஷத்துக்கு இருக்கிறதுனால உங்களோட கடன், எழுத்து வச்ச கடனாக இருக்கட்டும், நோய் நொடிக்காண்டி ஆஸ்பத்திரி கைமா அலைஞ்சிக்கிட்டு இருந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சு வருவதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். இதை நினைவு வச்சுக்கோங்க. அப்போ பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னாலே இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு
பாக்கிய ஸ்தானத்தை சனி பார்க்குறது ஒரு அம்சங்கள் தான். ஸோ இன்கம் பேஸஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பாக்கிய ஸ்தானத்தோட நிலைமை. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ மற்றபடி வந்து இந்த சனி பகவான் வந்து 10ஆம் பார்வையாக ஸோ உங்களோட விரையாதிபதி ஸ்தானம், ஸோ அயனஸ்தானம் சொல்லுவோம். ஸோ விரையாதிபதி ஸ்தானம் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து ஸோ உங்களுக்கு சில பல நெருக்கடிகள் இருந்திருந்துக்கலாம். ஸோ வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் செட்டில் ஆகணும், இல்லை ஆகுமா, நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சில நெருக்கடிகளை உங்களுக்கு ரிலீவர் பண்ணார். ஸோ தடை தடங்களின்றி நீங்கள் வெளிநாட்டு பயணமாக இருக்கட்டும், வெளிநாட்டு வேலைகளாக இருக்கட்டும், வெளிநாட்டு படிக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம். இது வரைக்கும் வந்து விசா எதுவும் கிடைக்கல, சிட்டிசன்ஷிப் கிடைக்கல அப்படின்ற விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு மறுபடியும் சில வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து ஸோ விரயங்கள், வீண் விரய செலவுகள் வந்து உங்களுக்கு சுப விரயங்களாகவே மாற்றுவார். ஸோ அது வந்து திருமண காரியங்களுக்கு பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், வீடு வாங்குறதுக்குரிய சுப நிகழ்ச்சிகள், வாகனம் வாங்குறதுக்குரிய ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி அம்சங்களுக்கும் இவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஸோ அதுபோக வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களில் ஸோ எப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தவங்களோட விஷயங்களில் அதீதமாக இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும். இல்லைன்னா அதில் வந்து தேவையில்லாத சிக்கல் ஏற்பட்டு மறியும். ஸோ அது ஒன்று. அது போக வந்து மக்கள், நீங்கள் வந்து நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் எதிர்த்த வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையும் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் செயல்பட்டுக்கிடணும். அப்படி இல்லாட்டினா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். அதுபோக இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து மனசில் ஒரு சில விஷயங்கள் வச்சுருந்துருக்கலாம், இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துக்கலாம். பட் என்னென்னா உங்களை சுற்றி உள்ளவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்துட்டு அதன்படி அதை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து கவனமாக இருக்குங்க. மற்றபடி விரையாதிபதி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னாலே வந்து ஜாதகருக்கு வந்து ஒரு இடம் மாற்றத்தை கொண்டு வருவார். ஸோ சுப விரயங்களுக்கு கொண்டு வருவார். அதை வந்து சுப விரயமாக நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா சந்தோஷம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனராக சில பல விஷயங்களை ஏற்படுத்திடுவார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு சில திடீர்னு நம்மளோட பண வரவுகள் வருது, அதிர்ஷ்டங்கள் வருது அப்படின்னா நாள்பட்டு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் இழுத்தடிச்சிருக்கலாம், ரொம்ப வந்து கொடுக்க முடியாமல் தவிர்த்துருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட்டில் பண்ணிடுங்க. அதெல்லாம் சுப விரயமாயிடும். அப்போ நீங்கள் காசு வந்துச்சு, நான் கொடுத்தேன், ஆனால் இந்த நாள்பட்ட கடன் அடைச்சிட்டேன், நாள்பட்ட வியாதிக்காரிய மருத்துவ செலவு பண்ணிட்டேன், இந்த பிள்ளைங்களோட கடன் சார்ந்த விஷயங்களை செட்டில் பண்ணிட்டேன், கணவன் மனைக்குள்ளே இருந்த அடகு வச்சுருந்த நகையை மறுபடியும் மீட்டிட்டேன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே மட்டும் நீங்கள் வந்துடுவீங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த சனி பார்வை பலன்கள் வந்து உங்களுக்கு சுமூகமாக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த வித டிகுவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இதில் வந்து ராகு கேது பயிற்சி, அதுபோக வந்து குரு பயிற்சி அப்படின்னு ஒரு சில பலன்கள் வந்து உங்களுக்கு மாறும். அப்போ சனியோட தாக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப இல்லை அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. மற்றபடி வந்து உங்கள் ஜனன ஜாதத்துலேயும் உங்களோட தசாபுத்திகளின் அடிப்படையில் உங்களுக்கு கிரக நிலைகள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இன்னமும் மேலே ஏறி வந்துகிட்டே இருப்பீங்கன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா?